இந்த வர ஞாயிற்றுக்கிழமை வந்து எந்த வேலையும் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸாக போச்சு. ஒரு ஃப்ரெண்டு ஆக்சுவலி அவங்க ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லக்கூடாது. அவங்க வந்து என்னோடய சிஸ்டர் மாதிரி தான். அவங்க வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்து எங்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. லஞ்சுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அவங்க வீட்லேயும் ஒரு 2 குட்டீஸுங்க இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது கிஃப்ட் கொடுக்கறதுக்காக எங்களோட குட்டீஸ் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. அப்படியே ஹாப்பியாக எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்துருந்தாங்க. அவங்க பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் எல்லாருக்கும். காண்டோ அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்காங்க. நல்ல பெரிய பில்டிங். வீடுமே நல்லா ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. லன்ச் வந்து சூப்பராக செஞ்சுருந்தாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து செஞ்சுருந்தாங்க. சிக்கன், மட்டன், ப்ரான், பகாரா ரைஸ் இதெல்லாம் இருந்துச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. சீரியஸ்லி எனக்கு இந்த ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சுங்க. ஏன்னா வந்து இப்போ இந்த கேட்ரிங்லாம் செய்கிறதால நான் வந்து ரொம்ப நேரம் சமையல் கட்டிலே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் செய்கிற சமையல் நல்லாவே இருக்குதுன்னு மற்றவங்க சொன்னாலும் எனக்கு என்னவோ அது சாப்பிடும்போது ஏதோ ஒன்று குறையிற மாதிரியே இருக்கும். பட் இன்றைக்கி வந்து அவங்க கையால் சமைச்சு கொடுத்ததை சாப்பிடும்போது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. மதியம் லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்கள் பக்கத்துலேயே வந்து ஒரு பார்க், லேக் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பார்க் தான் போயிருந்தோம். அங்கே வந்து குட்டி பசங்களாம் வந்து இந்த ஸ்ப்ளாஷ் பேடில் விளையாடிட்டு பார்க்கில் விளையாடிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து நைட்டுக்குமே மதியம் செஞ்ச அந்த லஞ்செல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம். ஸோ குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு ரிலாக்ஸான டேவாக போச்சு அன்னைக்கு. ஸோ இந்த வருஷம் வின்டர் வேறு ரொம்ப ஒரு 6 மாதம் கிட்ட இருந்துச்சா, அதனால் சம்மரை பார்த்தோன்னே எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரே எக்ஸைட்மெண்ட், வெளியில் போகணும், விளையாடணும், பார்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி குழந்தைங்களுக்குமே ஒரு நல்ல டேவாக இருந்துச்சு. இந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா லேக் ஃப்ரண்ட் ப்ரொமினேட் பார்க்குன்னு இருந்துச்சு. இங்கே வந்து சேலிங் கிளப்லாம் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைவேட் போட் வச்சுருக்கவங்க நம்ம காரில் டோ பண்ணி எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதை தவிர அங்கேயுமே நிறைய போட் நிறுத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ப்ரைவேட் போட்டா இல்லை அங்கே இருக்கிறத நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாமான்னு தெரியல. பட் போட்டிங் போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இடம், நல்லா இருந்துச்சு.